என்டி ராமாராவ் எம்ஜிஆர் அண்ணான் தான் கூப்பிடுவாரு. எம்ஜிஆர் பார்த்து தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடித்தவர் ஆந்திராவில். அவரிடம் பேசி 1980 தெலுங்கு கங்கா திட்டத்தை எடுத்துட்டு வர. சென்னைக்கு இன்னைக்கு தண்ணீருக்கு வர்றது காரணமே தெலுங்கு கங்கா திட்டம் தான். அடுத்தது காவேரி. உங்களுக்கு தெரியும், காவேரினாலே பிரச்சனை தான். திடீர்னு ஒரு நாள் இவர் பெங்களூர் போறார். இவர் முன்னாள் செக்ரட்டரி எல்லாம் பேசுறாரு. என்ன பிரச்சனை? என்ன தெலுங்கு கங்காலையும் தண்ணி வேணும், காவேரியிலையும் தண்ணி வேணும்ன்றாங்க. பேசாம தூங்கிடுறாரு. மறுநாள் கார் எடுத்துன்னு பெங்களூர் போயிடுறாரு. யாருக்கும் தெரியாது. போய் குண்டுராவ் சிஎம் வீட்டதுல கார் நிக்குது. செக்ரட்டரி போன் பண்ணி அந்த செக்ரட்டரி பேசுறாங்க. தமிழுக்கு முதல்வர் வந்துட்டு அவங்க முதல்வர் பார்க்கணும். அவங்க என்னங்க ஒரு அப்பாயின்மெண்ட்ல எதுவும் வந்து நிக்கிறீங்கன்னு. உடனே இப்ப குண்டுராவ் அப்படியா எம்ஜிஆர் வெளியே நிக்கிறார், உள்ள வர சொல்லுங்கன்னா உள்ள வரணுடனே காலையில சிற்றுண்டி அவங்க குண்டுராவுடைய மனைவி பரிமாறுறாங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எம்ஜிஆருக்கு கொஞ்சம் விக்கல் வருது. உடனே குண்டுராவுடைய மனைவி தண்ணி வேணுமான்னு கேட்கிறான். இதுக்காக தானமா நான் வந்தேன், ஒரே வார்த்தை, இந்த தண்ணிக்காக தானமா இங்க வந்தேன்றாரு. குண்டுராவ் உடனே போய் மறுநாள் தண்ணி திறக்கப்பட்டது. அவர் யாருக்கும் லெட்டர் எழுதல, கோர்ட்டுக்கு போல. நட்பு, அண்டை மாண்டவர்களுடைய நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். சென்ட்ரலோட சண்டை போடல, மற்ற ஸ்டேட்டோட சண்டை போடல. நேரா போனார், வாங்கிட்டு வந்துட்டார். அந்த கார்டு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்.